ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 98வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். 97 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோ லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டரில் நம்ம ஹீரோன்ட்டு அந்த டெல்கியாக்கு எதிராக எப்படி சண்டை போட்டு எப்படி அதை உரைய வச்சு எப்படி போட்டு தரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்வாட் சைன் கிம் ஊஜுங் இருக்கான்ல, அவன் இருந்துட்டு ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போறத வந்துட்டு நம்மள்ட்ட காமிக்கிறாங்க. அது என்ன மான்ஸ்டர் அப்படின்னா தேர்ட் ஃப்ளோர் மாஸ்டர், அதாவது தேர்ட் ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் பேங்க்தஸ் அப்படிங்கிற மான்ஸ்டர் கூட தான். அப்ப அங்க இருக்கிறவங்க மறுபடியும் அது வந்துட்டு அதோட எனர்ஜியை கேதர் பண்ணுது. ஃப்ரண்ட் லைன்ஸ் மறுபடியும் டிஃபென்ஸ்க்கு வந்துட்டு ஸ்விட்ச் ஆகுங்க. கிம் ஊஜுங் அவர் வந்துட்டு அவரை பெயிட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் அதோட அட்டாக் வந்துட்டு லேண்ட் ஆக கூடாது அப்படிங்கிறப்ப ஊஜுங் வந்துட்டு அதோட பக்கத்துல போயிட்டு ஹார்ட்லெஸ் பிளேட் ஸ்விஃப்ட் ஸ்வாட் கேர்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவை யூஸ் பண்றப்ப பயங்கரமான அட்டாக் இருந்துட்டு எண்ட்லெஸ்ஸா அது மேல வந்துட்டு விழுந்துகிட்டே இருக்கு. அப்ப சைலண்ட் மூன் கில்டோட லீடர் அந்த சேவான் இருந்துட்டு இட்ஸ் ஓவர், இன்னைக்கு நம்மளோட கில்டு வந்துட்டு ஹிஸ்டரியில வந்துட்டு எழுதப்படும் அப்படிங்கிறப்ப அந்த தேர்ட் ஃப்ளோர் மாஸ்டர் இருந்துட்டு அப்படியே அந்த இடத்துல வெடிச்சு செதறுது. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு வருவாங்கல்ல, அவங்கலாம் ஹே லுக் அட் தட், அந்த தண்டரஸ் சவுண்ட்ஸோட நிறைய ஃப்ளேம் இருந்துட்டு அந்த இடத்துல அரைஸ் ஆகி வருது. ஒருவேளை ஃப்ளோர் மாஸ்டர் வந்துட்டு அவங்க டேக் டவுன் பண்ணிட்டாங்களா, நம்ம வந்துட்டு பக்கத்துல போய் பார்க்கலாம். அந்த பேட்டில் வந்துட்டு ஓவர் ஆன மாதிரி தான் தெரியுது. சைட்ல இருக்கிற எந்த ஒரு கில்டுமே மூவ் பண்ற மாதிரி தெரியல. கிளியர்லி தி ஃப்ளோர் மாஸ்டர் வந்துட்டு டவுன் ஆயிருச்சு. ஐ ஒண்டர் எந்த கில்டு வந்துட்டு இத பண்றதுக்கு மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்னது? வெயிட், தி சென்சார் வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுது. அது வந்துட்டு பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் தான். ஒரு பிளேயர் அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. அது வந்துட்டு ஸ்வாட் சைலண்ட் சைலண்ட் மூனோட பிளேயர் ஸ்வாட் சைலண்ட் கிம் ஊஜுங் ஜஸ்ட் தேர்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் வந்துட்டு டுக் டவுன் பண்ணிருக்காரு. ஃபோர்த் ஃப்ளோர் போருக்கான ஹியூமனிட்டிக்கான ஒரு பிரேக் த்ரூ இருந்துட்டு அவர் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயத்தை வந்துட்டு ஜியான் ஊருக்காலையா அவனுமே இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். பிரேக்கிங் நியூஸ், சைலண்ட் மூன் கில்ட் இருந்துட்டு தேர்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பேனக்தோஸை வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டானுங்க. சால்ட் சைண்ட் வந்துட்டு ஹியூமனிட்டிக்கு கிஃப்ட் ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு வாரம் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்துட்டு 4 வாரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மறுபடியும் டியூட்டிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லைட்னிங் லார்ட் வந்துட்டு எதுக்காக நீ இங்க இருக்க சாப்பிட மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப மாஸ்டர் ஃபோர்த் ஃப்ளோர் வந்துட்டு ஓப்பன் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப என்னது அதுக்குள்ளயா அப்படின்னு கேட்க, எஸ் ஸ்வாட் சைண்ட் வந்துட்டு ஃப்ளோர் மாஸ்டர் வந்துட்டு டேக் டவுன் பண்ணிட்டாராம். ஹலீம், சைலண்ட் மூன், ஸ்கை சோர் கில்டு இது எல்லாமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் அதை முடிச்சிருக்கானுங்க. பட் ஸ்வாட் சைண்ட் தான் ஃபைனல் டிசைசிவ் ப்ளோ வந்துட்டு கொடுத்திருக்காரு போல அப்படிங்கிறப்ப யூ ஷோர் அவன் வந்துட்டு அந்த கடைசி ஸ்ட்ரைக்கை வந்துட்டு திருடி அவன் மேல எல்லா பாராட்டையுமே குவிக்கலையா அப்படிங்கிறப்ப இல்ல நீங்களே பாருங்க அப்படிங்கிறப்ப அவரும் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லுக்ஸ் லைக் உண்மையுமே அவன் பண்ணியிருக்கான் போலயே. திஸ் காய் வந்துட்டு இப்ப சம்திங் எல்ஸா தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் வந்துட்டு ஃபீல்டு கார்டை டேக் டவுன் பண்ணா, இப்ப தேர்ட் ஃப்ளோரோட கேட் கீப்பர். ஃபர்ஸ்ட்லாம் இவன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே மாட்டான். பட் இப்ப நல்லா வளர்ந்துருக்கான் போல. அவன் வந்துட்டு குட்கிட்டா இருப்பான், பட் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருப்பான். பட் அந்த கிட் இருந்துட்டு இப்ப பயங்கரமான ஃபீட் எல்லாத்தையுமே அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஜியான்வோ உன்னோட ஸ்டஃப் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னல அப்படிங்கிறப்ப ஜியான்வோ வந்துட்டு எஸ் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப லைட்னிங் லார்ட் வந்துட்டு குட் என்னோடதையுமே வந்துட்டு பேக் பண்ணு அப்படிங்கிறப்ப வாட் அப்படின்னு அவன் கேட்க, வெல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் இருந்துட்டு இந்த மவுண்டைன்ல இருந்து கீழே இறங்குறப்போ நான் வந்துட்டு அவனை இங்க ஸ்டே பண்ணியே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். பட் அது வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஜியான் வந்துட்டு அப்படின்னா என் கூட நீங்க சேர்ந்து இந்த மலையை விட்டு கீழே இறங்க போறீங்களா, உங்களோட டியூட்டிக்கு வந்துட்டு நீங்க திரும்ப போறீங்களா அப்படிங்கிறப்ப டியூட்டிக்கு திரும்ப போறேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கத்துறப்ப சரி சரி உங்களோட ஸ்டஃப்பை வந்துட்டு நான் போயிட்டு பேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட டியோகோ வந்துட்டு பேசுறான். ஜுனோ இந்த டார்ஸ் வந்துட்டு இப்பதான் டச்ல இருந்தாங்க, நீ அமிச்ச சிரியமா வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம 200 கிலோ வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கான எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணிட்டு அவங்க உன்னை கான்டாக்ட் பண்றதா சொன்னாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிரு அப்படிங்கிறப்ப சரி நியூஸ் கேள்விப்பட்டியா, சைலண்ட் மூன் கில்ட் இருந்துட்டு 4th ஃப்ளோர் அன்லாக் பண்ணிட்டானுங்க, நீ வந்துட்டு அதை பிராட்காஸ்ட்ல பாப்ப, தி பிக் சீரிஸ் ஆல்ரெடி அங்க சார்ஜ் இன் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாவ் நான் இன்னும் தேர்ட் ஃப்ளோர் கூட இன்னும் போல. அதுக்கப்புறம் டியாகோ ஹோல்ட் ஆன் கில்பர்ட்டோ சிச்சுவேஷன் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப கில்பர்ட் வந்துட்டு நான் வந்துட்டு அவங்கள அவுட்லாண்டுக்கு கொண்டு கூட்டிட்டு வந்துட்டேன், நாங்க நியரஸ்ட் டெரிட்டரிக்கு போற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துப்பேன், இதுக்காக ஆர்த்தருக்கோ வாட்ச் கார்ட்ஸ்க்கு வந்துட்டு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் அந்த விக்டிம்ஸ்க்கு மத்தியில சில குழந்தைங்களும் இருக்காங்க, சோ ஸ்பெஷல் கேரை வந்துட்டு வச்சு பாத்துக்கோ. ஓகே டியாகோ நீ வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிறப்ப டியாகோ வந்துட்டு சியோ ஜுனோ இப்ப நீ எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் அவுட்லாண்டுக்கு கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறப்ப டியாகோ வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீ பண்ணலாம் தான், பட் கேர்ஃபுல்லா இரு, நீ வந்துட்டு ஃபீல்ட்ஸ் கூட சண்டை போட்ட அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு மறந்துடாத, நான் வந்துட்டு உனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறது உனக்கு டயர்டா இருக்கும் கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நோ நாட் அட் ஆல், ஒரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு அஃபெக்ஷன் மூலமா எம்எல்ஏ ரொம்ப கவலைப்படுற அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப சரி காத்து வாங்கினியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு கில்பர்ட்டோட சேர்ந்து இந்த பாரடைஸை வந்துட்டு நான் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ அந்த மெமரியில பார்த்தத வச்சு பாரடைஸை கண்டுபிடிச்சு வந்துட்டான் போல. பாரடைஸா நீ வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜ் இருந்துச்சுல ரூம்ல அதையா சொல்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதே மாதிரி தான்
இங்கேயும். இந்த இடத்துல குழந்தைங்க மேல மட்டும் இல்ல, அடல்ட்ஸ் மேலேயே சேர்ந்து ரூத்லெஸ்ஸான ஸ்டஃப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப டியாகோ ஓகே நான் வந்துட்டு சர்ச் டீம் அனுப்பிச்சு அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ரேப் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ நோ நீட் மை ஃப்ரெண்ட், நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்த வந்துட்டு நான் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போறப்ப ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் எனக்கு வந்து ஒரு விஷயம் கியூரியஸா இருக்கு, நீ வந்து எப்ப தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து போற அப்படிங்கிறப்ப ஹீரோ எப்போ அந்த செகண்ட் ஃப்ளோர்ல ஃபீண்டே இல்லாம கிளியர் ஆகுதோ அப்பதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படி ஒரு பதில சொல்லவும் அப்படின்னா என்னோட கொஸ்டின் வந்துட்டு அவ்வளோ ஆபியஸா இருந்துச்சா, நீ வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ளோரை கிளியர் பண்ணதுல இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா மத்தவங்களுக்கு 10th ஃப்ளோர் போறது வேணா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம், பட் எனக்கு அது கிடையாது, இந்த ஃபீண்டை வந்துட்டு யாராச்சும் கவனிச்சுக்கல அப்படின்னா 10th ஃப்ளோர் வரைக்கும் அவனுங்க அப்படியே குமிஞ்சிருவானுங்க, அதை வந்துட்டு நான் தானே பாத்துக்கணும் அப்படின்ட்டு போறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஸ்காயா இருந்துட்டு கில்பர்ட்டோ நீ அமிச்சல பேஷண்ட் அவங்க எல்லாரும் மேலேயுமே சிவியரா ஃபோர்ஸ் பண்ணி டெமானிக் எனர்ஜி வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப கில்பர்ட் ஐ நியூ இட், அப்ப அவங்க வெறும் உடம்பு சரியில்லாம மட்டும் இல்ல அவனோட உன்னால கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஸ்காயா ஆஃப்கோர்ஸ் இதை வந்துட்டு நான் பாஸ்ட்லயுமே பண்ணிருக்கேன், அவங்க வந்துட்டு இவங்கள ஒரு ஃபீல்டு சோல்ஜராவோ இல்ல ஸ்லேவா மாத்த ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதனால பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப கில்பர்ட் தேங்க்ஸ் இதை வந்துட்டு எங்களுக்காக பண்ணு ஸ்காயா, நான் வந்துட்டு மத்தவங்களுக்காக போயிட்டு ஸ்கவுட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஆல் ரைட் கில் ஆர்த்தர் கிட்ட நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லு, இதை வந்துட்டு என்னால தூக்கத்துல கூட பண்ண முடியும் அந்த அளவுக்கு நான் பாஸ்ட்ல பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த கில்லியனை வந்துட்டு ஃபீல்டு கார்டே வந்துட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்க, அந்த பேரன் வேஸ்டே கூட போட்டு தள்ளியிருப்பான். அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்து இவங்க நிறைய டேமேஜ் வந்துட்டு சஃபர் பண்ணிருக்காங்க போல. நம்ம அந்த லார்டை பார்த்தப்ப ரொம்ப நல்லவரா இருந்தாரு, அவருக்கு ஒரு ப்ராப்பரான இறுதி சடங்கு நடந்திருக்கும் நான் நம்புறேன் அப்படிங்கிறப்ப அப்பா வந்துட்டு அவருக்கு ஒரு கொஸ்ட் கொடுத்திருப்பார்ல, அந்த லார்டோட பையன் சைமஸ் மேல ஒருத்தன் பாய்சன் வந்துட்டு ஏற்படுத்திருப்பான், அதாவது டெமானிக் எனர்ஜி இன்ஜெக்ட் பண்ணிருப்பான், அதை கண்டுபிடிச்சு கொல்ல சொல்லியிருப்பாரு. அந்த கொஸ்ட்டை வந்துட்டு இன்னும் ஹீரோ முடிக்கல, நான் இன்னும் அந்த கொஸ்டையே முடிக்கல, பட் எப்படி அப்படி இருக்கிறப்ப என்னோட ஃபேஸ் வந்துட்டு நான் போய் காமிக்கிறதுனே தெரியல, இங்க திரும்பி வரதுக்கு எனக்கு ஏதாச்சும் ரைட்ஸ் எது இருக்கான்னு அப்படின்ட்டு போறப்ப ஃப்ராஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே தான் இந்த இடமும் ரொம்ப டிராஜிக்கா இருக்கு. தேங்க் காட் கில்டு மாஸ்டர்ஸ் அந்த ஃபீல்டு கார்டு கொண்டுட்டாங்க, இல்லனா அப்படின்னு பேசுறப்ப ஹீரோ நம்ம வந்துட்டு இதை பத்தி கொஞ்ச நாளைக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தோம்ல அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ஃபைன் ஃபைன் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அவங்கள தடுத்துட்டோம், இல்லனா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு குட்டி பையன் மாம் டாட் நீங்க வந்துட்டு எங்க இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறப்ப நம்ம சாருக்கா இல்லையா அவர் கெவின் இங்கேதான் இருக்கியா, நீ வந்துட்டு ஷெல்டர்ல வெயிட் பண்ண அவங்க வருவாங்கன்னு சொன்னல, எதுக்காக நீ வந்துட்டு ஷூஸ் கூட இல்லாம இங்க வந்திருக்க அப்படிங்கிறப்ப என்னோட ஷூ வந்துட்டு கிழிஞ்சு போச்சு அதனால அதை வந்துட்டு நான் தூக்கி வீசிட்டேன் அப்படிங்கிறப்ப ரியலி தென் வா போயிட்டு உனக்கு ஒரு புது ஷூ வந்துட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப என்னால வர முடியாது, நான் அப்பா அம்மா இங்க தான் பாக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஒருவேளை நான் இங்க இல்ல நான் வந்துட்டு செத்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்னோட லிட்டில் சிஸ்டர் வந்துட்டு காப்பாத்த போயிட்டு அவ செத்து இருந்தா அவங்க இப்ப திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு நான் உனக்கு பதிலாக இங்க இருக்கேன், டோன்ட் வரி போயிட்டு உன்னோட ஷூவை வந்துட்டு புதுசா வாங்கிட்டு வா, நான் வந்துட்டு இதை மட்டும் சொல்லிக்கிறேன் வந்துட்டு நீ வந்துட்டு மயக்கம் போடுற அளவு கூட இங்கே இருந்துட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம், ஏன்னா இதை நினைச்சு வெயிட் பண்ணலையே அப்படின்ட்டு பிற்காலத்துல நீ வந்துட்டு ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் போறப்ப சார் கெவினுக்கு ஹெல்ப் பண்ணக்கு ரொம்ப நன்றி, இந்த ஷெல்டர் ரொம்ப பிக்கா இருக்குல்ல, இந்த கில்லியன்ல இப்போ நிறைய கிட்ஸ் காணாம போயிட்டாங்க இல்லனா அண்ணாதையா மாறிட்டாங்க, ஐ ஹோப் இது வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ நீங்க ஆல்ரெடி ஃபைனா தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், சயின்டிஸ்டா அப்படிங்கிறப்ப அவர் என்னோட ஐடென்டிட்டியை நான் சீக்கிரட்டா வச்சுக்கணும் தான் நினைச்சேன், ஒரு கிரேட் பிளேயரா உங்களை கான்பிடென்ட்டா பேஸ் பண்ற அளவுக்கு மாறினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஹியூமன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டைட்டில் தான் செக்ரட்டரிச்சா ஐ மீன் மிஸ்டா அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு உங்களை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த டைட்டில் அது வந்துட்டு ஒரு லாங் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படியா அப்பனா உங்களை பார்த்தப்ப மேஜிக் நான் சென்ஸ் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறப்ப அதுக்கு நீங்க சேர்மேன் டியாகு கிட்ட தான் டீடைல்ஸ் வந்துட்டு கேட்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ மறுபடியும் டியாக்குவா அப்படிங்கிறப்ப தோ அங்க பாருங்க ஸ்காயாவும் இந்த எஸ்டேட் லார்டும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்காயா ஆல்ரெடி தெரியும் பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே லார்டா பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஸ்காயா நல்ல டைமிங் எங்களுக்கு வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு இப்ப தேவைப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த சைமஸ் மறுபடியும் இந்த கில்லியனை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ டிஃபிகல்ட்டான டைம்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் லார்ட் சைமஸ் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு பார்த்தப்போ அவன் வந்துட்டு நான் எங்க அப்பா மாதிரி லார்டா மாறுவேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ அமேசிங்கான லார்டா வந்துட்டு மாறுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் பட் இந்த மாதிரி ஒரு நேரத்துல இப்படி ஒரு லார்டா மாறும் அப்படின்னு ஹீரோ நினைக்கவே இல்லையா அதை நினைச்சிட்டு இருக்கப்ப அவன் நான் சைமஸ் கில்லியன் இந்த எஸ்டேட்டோட லார்டா எங்களோட சேவியரை வந்துட்டு உங்களை நான் கிரீட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரிமெம்பர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு, இந்த கில்லியன் சிட்டியோட டேமேஜ் ரீஸ்டோர் ஆகிற வரைக்கும் இது அவரோட டெரிட்டோரியா, அவர் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ற ஒரு பெரிய சவரா இருக்க முடியலனாலும் அவங்க எல்லாருமே ரிலை பண்ற ஒரு சேஃபான ஸ்பேஸா இருப்பாரா, அதனால நீங்க தனியா இருக்கீங்கன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க லார்ட் சைமஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபீல்டு கார்டை காமிக்கிறாங்க, அவங்கிட்ட ஒரு டீமன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ்ல டீமனை பாக்குறோம். அவன்
ரூமர்ஸ் படி நீ வந்துட்டு உன்னோட மிஷனை முடிச்சுட்ட, ஆனா அதுல செத்துட்ட. பட் இப்போ வந்துட்டு நீ உயிரோட இருக்க. ஈவன் உன்ன மாதிரி யூஸ்லெஸ்ஸான முட்டாள் கூட திரும்பி எந்திரிக்க முடியுமா? ஹவ் சர்ப்ரைசிங். அப்படிங்கிறப்ப ஃபீல்டு கார்டு இருந்துட்டு நம்ம வந்துட்டு அக்ரி பண்ண விஷயத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்ப யூ வெர்மிங், என்ன என்னையே வந்துட்டு நீ ரஷ் பண்றியா அப்படிங்கிறப்ப ஃபீல்டு கார்டே இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப உனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா உன்னோட அந்த ஆட்டிடியூட முதல்ல நீ மாத்து. எதுக்காக அவர் வந்துட்டு உன்னை அவ்வளோ செரிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு லோலியான ஹியூமன் கூட நான் டீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னால என்னோட கைகளை வந்து டர்ட்டி ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பிளட்டை வந்துட்டு இந்த ஜாபை முடிச்சதுக்கு ரிவார்டா அவரே பர்சனலா வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதை குடிக்கிறதுக்கு நீ நிறைய நன்றி கடன் பட்டிருக்கணும். ஈவன் மனுஷங்க மாதிரி வெர்மீன் இருக்கிறவங்களுக்கு கூட சம்ஹவ் வெர்மீனை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற சுப்பீரியரான வெர்மீன் ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க போல. நீங்க வந்துட்டு காக்ரோச் மாதிரி ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்டு ஒரு புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல டெஃபினெட்லி மோர் லைக் அதுவுமே காக்ரோச் மாதிரி தான். இப்போ இதை ஃபுல்லா குடிச்சிட்ட, பெட்டரா இருக்குமே. இது வந்துட்டு உனக்கு ஒரு ஹானர். அதை வந்துட்டு நீ நல்லா ரியலைஸ் பண்ணிக்கோ. ரைட், நீ வந்துட்டு எப்படி செத்த அப்படிங்கறத வந்துட்டு இந்த தடவை ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணிடு. ஏன்னா அந்த ஒரு மிஸ்டேக்னால தானே இந்த ஜாபே இருந்துட்டு மொத்தமா ரூயிண்ட் ஆயிருந்தாலும் ஆயிருக்கும். சரி, என் வேலை இங்க முடிஞ்சு, நான் இருந்து போயிட்டு வரேன். ஃபீல்டு கார்டு மறுபடியும் செத்துறாத அப்படிங்கிறப்ப ஃபீல்டு கார்டு இருந்துட்டு நீ வந்துட்டு எவ்வளவு டேஸ்டா இருப்ப அப்படிங்கிறப்ப அந்த டீமன் வந்துட்டு இப்ப நீ என்ன சொன்ன அப்படிங்கிறப்ப ஃபீல்டு கார்டு எனக்கு எப்பவுமே கியூரியஸா இருக்கும். ஒன்ன மாதிரி லோவஸ்ட் ரேங்க் டீமன் இருந்துட்டு எப்படி டேஸ்டா இருப்பேன்னு அப்படிங்கிறப்ப என்ன வளர்ற அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து அவனோட இதயத்தையே இருந்துட்டு அவனோட உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துறான் அந்த ஃபீல்டு கார்டு. வெளியே வா ஷேடோ அப்படின்னு அந்த ஃபீல்டு கார்டு கூப்பிடுறப்ப அவனும் வெளியே வந்துடுறான். சோ இப்படிதான் இவனோட இதயம் வந்துட்டு டேஸ்டா இருக்குமா அப்படிங்கிறப்ப ஷேடோ வந்துட்டு நீங்க வந்துட்டு இதை பண்ணிட்டு ஓகேவா இருப்பீங்களா, இதை பத்தி கிராண்ட் டியூக் இருந்துட்டு கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிறப்ப ஃபீல்டு கார்டு இருந்துட்டு இந்த டீமன்ஸால நம்மள தீர்த்து கட்ட முடியாது, ரெஸ்ட்டை வந்துட்டு நீங்களே வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கங்க அப்படிங்கிறப்ப மத்த ஃபீல்டு எல்லாமே அந்த டீமனை சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கைண்ட்னஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப சரி என்னோட டெத்துக்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்சை வந்துட்டு இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறேன். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.